ஹே ஹாய். ஃபியூ டேஸ் பேக் நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருந்த ஒரு விஷயம், அதை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு நாட்டை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸை மழுங்கடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 100 யங்ஸ்டர்ஸ், பிரைட்டான யங்ஸ்டர்ஸ் எனக்கு கொடுங்க, நான் நாட்டை வல்லரசாக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த யங்கர் ஜென்ரேஷனால் அதுவும் முடியும், அந்த யங்கர் ஜென்ரேஷனை காலி பண்ணிட்டா இதுவும் முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் திங். இன்றைக்கி இருக்க யங்கர் ஜென்ரேஷனை வந்து அந்த மாதிரி ஆக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு பாஸ்ட் ஒரு 6 months வந்து நான் என்னோடய கசின் பிரதரை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். வந்து இப்போது 8th முடிச்சுட்டு 9th போகிறாரு. அவர் வந்து 2 விஷயந்தான் நம்மளை வந்து இப்போது அடுத்த யங்கர் ஜென்ரேஷனை வந்து என்டர்டெயின் பண்ணி ஒரு லாக்கில் வச்சுருக்கிறது 2 விஷயம். ஒன் இஸ் கிரிக்கெட் இன் இந்தியா, ஸ்பெஷலி இன் இந்தியா. ஒன் இஸ் கிரிக்கெட் அண்ட் another thing is சினிமா. இந்த 2ம் வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நான் ஸ்கூல் காலேஜஸ்னு படிக்கும் போது எனக்கு வந்து த சோர்ஸ் இஸ் லிமிட்டட். டிவி ஆகட்டும், மொபைல்ஸ் ஆகட்டும், அந்தளவுக்குலாம் நான் 9th படிக்கும் போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சானா இல்லை. நானாக போய் என்னால் டிவி கூட போட முடியாது. யாராவது டிவி போட்டால் பார்க்கலாம், அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் நம்ம பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு சரௌண்டிங்கில் தான் நானாக இருந்தேன். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. என் தம்பி அவனா போர் அடிச்சிச்சுன்னா போய் டிவி போட்டு பார்க்குறான், டிவி போர் அடிச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காடுறான். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும் போது 2008 ஐபிஎல்லே ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமான்னு தெரியாமல் ஆரம்பித்த ஐபிஎல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி கிரிக்கெட் இஸ் பீன் டெலிகாஸ்ட். டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆகட்டும், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆகட்டும், சாதாரண ஒரு ஸ்டேட் ப்ரீமியர் லீக்லேருந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான் ப்ரீமியர் லீக், ஆஸ்திரேலியா பிக் பேஷ், அப்புறம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா லொட்டுலோஸுக்கு, இப்படி அதுவும் இது எல்லாமே வந்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் திஸ் லீக்ஸ் ஆர் ஓன் பை இந்தியன் டீம்ஸ். ஐபிஎல் டீம்ஸில் உள்ளவங்க தான் இன்றைக்கி வந்து நிறையா டீம்ஸை வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு நார்மலாக ஒரு 12 மாதம் உள்ள கேலண்டரை வந்து நீங்கள் ஃபுல்லி பேக்டாக வச்சுருக்கீங்க. ஒருத்தன் வந்து கிரிக்கெட்டில் முழுகின ஒருத்தன் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை அந்த கிரிக்கெட்லேயே அவன் வாழ்கிறதுக்கான ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வேர் இட் டேக்ஸ். நான் வந்து இதை பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் இந்தியா மேட்ச் பார்த்துருக்கோம், அதிகமாக வந்து இந்தியா மேட்ச் பார்த்துருக்கோம். மற்ற கண்ட்ரீஸ் மேட்சஸ் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு இல்லை, அதுக்கான டெலிகாஸ்ட் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி வந்து என் தம்பி, என் கசின் வந்து அவன் எல்லா மேட்சும் பார்க்குறான். அதனால் உனக்கு என்னடா யூஸ் அப்படின்னா, நாங்கள் என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனோன்னா நேற்று மேட்ச் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு, யார் எப்படி விளையாண்டா அப்படிங்கிறத சொல்கிறது தான் த விஷயமே. பட் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக வந்து கொடுக்குறோமோ, அதுக்கான அட்டென்ஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த கிரிக்கெட்டில் வந்து ஓவர் அட்டென்ஷன் காட்டுறாங்களோ, அவங்களுடைய ஸ்டடீஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுதோங்கிற பயம் எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போது ஹவ் லாங் யூ கேன் ஸ்பெண்ட் டைம் இன் கிரிக்கெட். இப்போ நான் இப்போ ஒர்க்குக்கு போகிற ஒரு ஆள், அவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றான், அவன் 7:30 அவன் நைட் ஒரு 11 o'clock 12 o'clock வர அவன் வந்து ஒரு மேட்ச் பார்க்குறான் அப்படின்னா அது வேறு. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு பையன் அவன் உட்காந்து அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இட்ஸ் ரியலி ஸ்கேரி. அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. யாரும் பார்க்க சொல்லலை, பட் ஆனால் வேர் இட் இஸ் கோயிங். IPL is not about cricket, it is about business. The people who own this நிறைய கப்பே வாங்காத ஃப்ரான்ச்சைஸ் வந்து 10-15 வருஷமாக இன்னும் வந்து அந்த லீகில் இருக்காங்கன்னா வை? அவங்க வந்து இவ்வளோ ஒரு அமௌண்ட், சர்டைன் அமௌண்ட் போட்டு பிளேயர்ஸை வாங்குகிறாங்க. பட் ஆனால் த எண்டு அவங்களுடைய ஃபைனலாக அவங்க வின் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அவங்க அதில் வந்து ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் 80 crores போட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா ஜஸ்ட் 20 crores தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே இருக்குங்கும் போது, அப்போது எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இட் இஸ் பியூர் பிஸ்னஸ்.
நிறையா ஃப்ரான்ச்சைஸ் வந்து இதுவரை கப்பு, நிறையா ஃப்ரான்ச்சைஸில் சில ஃப்ரான்ச்சைஸ் கப்பே எடுக்காமல் இதுவரை ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் த மணி தே கெட். ஆரம்பத்தில் டிஎல்எஃப் ஐபிஎல்னு வரும்பொழுது சோனி மேக்ஸ் அதில் தான் டெலிகாஸ்ட் ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ போட்டு வாங்கினாங்கன்னு தெரியாது. பட் இன்றைக்கி நான் வந்து அந்த ஆப்ஷனே வந்து 2000 சம்திங் க்ரோர்ஸ் அப்படிங்கும் போது நெஞ்சு பிடிக்குது. ஸோ எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வழியில் நம்மளுடைய டைம், நம்மளுடைய மணியெல்லாம் செலவு பண்ணி இதில் உட்காந்துருக்கோங்கிறது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய வேண்டிய விஷயம். ஓகே, ஒருத்தன் சம்பாதிக்கிறவன் பண்ணுறான், பிரச்சனை இல்லை. ஒரு யங்ஸ்டர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஓகே, இன்றைக்கி நான் இந்த ஐபிஎல் வந்து சிஎஸ்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போது வந்து வெளியில் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் கற்றுனானுங்க, 3000 டிக்கெட்டை நீங்கள் 12,000 விற்கிறீங்க, 4000 டிக்கெட்டை நான் 15,000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு. ஏன்பா வாங்குறீங்க? கல்யாணம் பண்ணவன் ஒரு பையன், என் பையன் போன மேட்ச் பார்க்கலன்னு அழுதான்னு சொல்லி அவனுக்காக நான் 4000 டிக்கெட்டை நான் 14,000 15,000 கொடுத்து வந்தேன் அப்படின்ற 2 டிக்கெட் வாங்கியிருப்பார் அவர். ஸோ அப்போ அவருடைய பட்ஜெட்டில், மாத பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய துண்டு உழுவுது. தலைவன் வருவான், தலைவன் அடிப்பான், தலைவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி 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 சி ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தோனி. பட் அதுக்காக வந்து இதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. சி இட் இஸ் அ கேம். திஸ் ஸ்போர்ட் இஸ் ஆக்சுவலி ஜெயிக்கிறதுக்காக தான் விளையாடுறது. பட் அந்த இன்டென்ஷன் பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாடுற மாதிரி தெரியலை. நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. பட் அது வர ஓகே. ஆனால் நீ வந்து நான் 4000 டிக்கெட்டை 12,000 வாங்கிட்டு வந்தேன், இதை பார்க்குறதுக்காக நான் வந்தேன்னு கேட்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை. நீ ஏன் வாங்கின? போகிறோம், இதில் போய் கேட்குறோம், இல்லை சார் டிக்கெட்ஸ் முடிஞ்சு, கவுண்டரில் டிக்கெட் முடிஞ்சு, சரி நான் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிறேன்னு பாரேன். நீங்கள் அதை பண்ணாத வர அவனுங்க வந்து மாற மாட்டாங்க. நான் சமீபத்தில் அது வந்து அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்களா இல்லை அவங்கள கலாய்ச்சிக்கிறானுங்களான்னு தெரில. மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரு காரியம். அவங்க சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் 3ல் இருந்தோம், இந்த வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் டாப் 3க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 2 டேபிளையும் வந்து அவங்க சைட் பை சைட் போட்டிருக்காங்க. வித் ஆல் டியூ அண்ட் ரெஸ்பெக்ட், நீங்கள் மேட்ச் நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்களா என்னன்னு தெரில. நானுமே வந்து இந்த மீம்ஸில் தான் நிறையா பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணுறதை விட்டு 4 வருஷம் ஆகிடுச்சு. ஒருத்தர் வந்து எக்ஸ் மும்பை இந்தியன் பிளேயர், அவர் வந்து பேட்டில் பாலே படலை, அம்பையர் ஒய்டு கொடுக்க போகிறாரு. ஒய்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை நான் அவுட் ஆகிட்டேன்னு அவனாக நடந்து போகிறான். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் யாரும் அதுக்கு கிளைம் கூட பண்ணல, அவங்க அவுட்டுன்னு அப்பீல் கூட பண்ணலை. ஆனால் அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. காண்ட் யூ சீ இட்? நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் எப்படி வந்தாங்க அவங்க அப்படி சொல்லலை. திஸ் இஸ் இட், திஸ் இஸ் பிஸ்னஸ். ஏன்னா சர்டைன் டீம்ஸ் அங்கே இருந்தால்தான் உங்களுக்கு வந்து ஐபிஎல் வந்து ஓடும். இன்னும் வந்து தோனி வந்து விளையாடுறார் அப்படின்னா ஏன்னா ஹீ இஸ் எ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஐபிஎல். வெதர் இட் இஸ் இன் அஃபீஷியல் ரைட்டிங்கில் இருக்கோ இல்லையோ, ஐபிஎல்லேருந்து தோனி வெளியில் போயிட்டார்னா இதோடைய மவுஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30% குறைஞ்சிருங்கிறது உண்மை. ஸோ இட் இஸ் அஸ் வி ஹாவ் டு வேக் அப், வி ஹாவ் டு see the reality. எவனோ சம்பாதிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் நம்மளை வந்து மழுங்கடிச்சிக்கிட்டு இருக்கான், அடுத்த ஜென்ரேஷனை காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் இன்னும் போய் நின்று அங்கே கத்தி 123 டிபி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு கத்திக்கிட்டு கிடக்குறோம். தோனியை சொன்னால், விராட் கோலியை சொன்னால் தோனி ஃபேன்ஸ் சொல்லிட்டான்ட்டு சண்டைக்கு போகிறாங்க, அங்கிட்டு ரோஹித் சர்மாவை சொல்லிட்டான்னு சண்டைக்கு போகிறாங்க. இப்படி மாற்றி நம்மளை எதுக்கெல்லாம் சண்டை போட விட்றாங்க. ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு சண்டை போட விட்றாங்க, ஜாதி மதம்னு சண்டை போட விட்றாங்க, கிரிக்கெட்டுக்குள்ளே சண்டை போட விட்றாங்க. நம்ம எல்லாரையும் அழகாக பிரித்து வச்சு அவனுக்கு தேவையான வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். See the company that you work in, நீ வேலை பார்க்குற கம்பெனி, உனக்கு சம்பளம் கொடுக்குற கம்பெனி கூட இந்த ஒட்டுமொத்த ஸ்கீமில் உள்ளார இருப்பான். அவன் ஷேர்ஸ் வாங்கியிருப்பான், அவன் ஷேர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஐபிஎல் டீம் ஏதாவது ஒரு டீமோட வச்சுருப்பான். நீ உனக்கு இருக்கிற சரினாப்பா, நான் வந்து மாதத்தில் 24 நாள் நான் கடுமையாக உழைச்சிட்டேன், அதனால் நான் ஒரு 2 மேட்ச் போய் பார்க்க போகிறேன்னு 5000 டிக்கெட்டை 15,000 போடுறதுனால the loss is for you. அண்ட் வீட்டில் நம்மளால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பசங்களை டிவியில் கொண்டுகிட்டு போய் விடுறதும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ சேம். அவன் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவன் ஓகே இன்றைக்கி என்ன ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படின்னு உட்காந்து டிவியை பார்த்துட்டு மேட்சை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நைட்டு தூங்க போகிறது இன்றைக்கி வந்து த ஜென்ரேஷன் ஆஃப் மைண்ட். நாங்கள் வந்து தூக்கம் இல்லைன்றோம்.
பட் ஆனால் ஸ்கூல் படிக்கிற பையன் எனக்கு தூக்கம் வரல, நைட்டு தூக்கம் வரலன்றான். நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன், நைட்டு 9:30க்கு படுத்து காலையில் 6:30க்கு நான் எழுப்பிடுவாங்க. டு பி ஹானஸ்ட், நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் அப்படி தான் படித்தேன். எனக்கு இந்த நடுவில் முழிப்பெல்லாம் வரது, டிஸ்டர்ப் ஸ்லீப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான். மேட்ச் ஐபிஎல் மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஒரு ஸ்கூல் பையன் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரோ அப்படின்றான். எனக்கு சீரியஸாக புரியலை. வேர் வி ஆர் கோயிங்? அடுத்த ஜென்ரேஷன் உண்மையிலே வந்து அவி இன் அ ரைட் ட்ராக்? பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான ஒரு பாதைகளை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறோமா? ஐ எம் சீரியஸ்லி, இது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே த என்டர்டெயின்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் திங். இட்ஸ் அபவுட் கிரிக்கெட். நான் இன்னும் அதை பற்றி முழுசாகவும் பேசினா அது 1 மணி நேரத்துக்கு பேசலாம் போல். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த கிரிக்கெட் ஐபிஎல்ங்கிறது வந்து இப்போது கரண்ட்டில் இருக்கிறது. பட் ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஹெல்த்தி. இதில் பெட்டிங் அதை எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் இருக்குது. அதாவது மேபி நான் அதை பற்றி தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் சர்க்கிள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பெட்டிங்கில் காசு போட்டு நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். மேபி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அந்த செகண்ட் என்டர்டைன்மெண்ட் அபவுட் சினிமா அதை முடிச்சுட்டு இந்த பெட்டிங் ஆப்ஸ்குள்ளே வரலான் இருக்கேன். நீங்கள் வாட் யூ ஃபீல் இஃப் ஐ எம் ராங்? நான் வந்து ஐபிஎல்லை பற்றியோ இல்லை கிரிக்கெட்டை பற்றியோ இல்லை அதில் நம்ம ஜென்ரேஷன் வந்து எங்கள் ஜென்ரேஷன் அதில் பாதிக்கிறத பற்றி நான் சொன்னதில் எதுவும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். தேங்க்யூ.